வணக்கம். மறைந்த ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் மறவர்கள், தேவர்கள். இது நாடறிந்த உண்மை. இந்த மறவர்கள் காட்டிய விசுவாசத்தினால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பசும்பொன் கிராமத்தில் தங்க கவசம் அணிவித்தார். இதெல்லாம் மறக்க முடியாத காலங்கள். தற்பொழுது மாற்று இனத்து தலைவர்களின் பின்னால் மறவர்கள் இருக்கிறார்கள். ஆமாம், உண்மைதான். அதாவது இனம் இனத்தோடு சேர வேண்டும், இல்லையென்றால் தகுதியான மேன்மையான ஒரு இனத்து தலைவரோடு மறவர்கள் ஒருங்கிணைந்து இருந்தால் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இல்லையென்றால் உடனே உங்களை வெளியேற்றி விடுவார். ஏதாவது சொன்னால் வெளியேற்றி விடுவார்கள். இதுதான் தற்போது மறவர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை தரம் தாழ்ந்து விட்டது. சில தலைவர்கள் மதிப்பதே இல்லை மறவர்களை, தேவர்களை. இது தற்போது அரசியலில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்துவ மத கட்சி நடிகர்களின் பின்னால் யார் இருக்கான்னு பாருங்கள், அந்த மதத்துக்காரங்க தான் இருக்காங்க. வேறு இந்து மதமோ மற்ற இனத்துக்காரங்களோ கூட கிடையாது. இனத்தோடு சேர்ந்துருக்காங்க. பார்த்தீங்களா, அதுதான் அரசியலில் ஒரு சாணக்கியத்தனம். எப்படி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இசை வேளாளர், அவருக்கு பின்னால் ஃபுல்லாக நைனாக்களாக வச்சுருக்காரு. பூரா நைனா தான். இந்த இசை வேளாளர் சொல்கிறத பாருங்கள். அவர் தலையால் இட்ட வேலையை எப்படி காலால் இட்ட வேலையை தலையால் செய்வார்கள். அதுக்கு தான் வச்சுருக்கிறாரு. இனத்தோடு சேரவில்லை என்றால் இப்படி தான் அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வர்றேன்.